ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2023 கேட்ட பொது அறிவு வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். தமிழும் அது போல் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பார்ட் 15 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொது அறிவில் TNPSCயில் 2023 கேட்ட பொது அறிவு வினாத்தாளில் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பார்ட் 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பார்ட் 9ல் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் 45 கொஷினோட கட்டாயிருக்கும். இப்போ நம்ம அந்த கொஷின் 200 கொஷின் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாமே பொது அறிவு தான். 46லேருந்து 200வது கொஷின் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 46வது வினா, மோப்பக்குழையும் அனிச்சம் இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? மோப்பக்குழையும் அனிச்சம் இக்குறளில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? அனிச்சம் என்பது மலரை சுட்டும். ஆப்ஷன் டி மலர். அடுத்த வினா, அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர். அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் கா. திருநாவுக்கரசு. கா. திருநாவுக்கரசு. ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? குறும்பா. ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் குறும்பா. அடுத்த வினா, மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்? மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் டி. செல்வராஜ். டி. செல்வராஜ். மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் டி. செல்வராஜ். எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர்? ஆமை. ஆமை போல ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர். யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? பயிற்சி இருத்தல் வேண்டும். பயிற்சி இருத்தல் வேண்டும். அடுத்த வினா, பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார்? பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார்? மாணிக்க வாசகர். பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் மாணிக்க வாசகர். அடுத்த வினா, இலங்கை தமிழ் பேராசிரியர் கா. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன. இலங்கை தமிழ் பேராசிரியர் கா. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடப்படுவன தொன்மை, தொடர்ச்சி, செழுமை, வளம். தொன்மை, தொடர்ச்சி, செழுமை, வளம். அடுத்த வினா, வையகம் பணிப்ப வலோணர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம். வையகம் பணிப்ப வலனர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. அடுத்து, சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம். தொய்யகம். பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது? பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை என்பது விவசாய வறட்சி. விவசாய வறட்சி. அடுத்த வினா, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு திமுக. திமுக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பெண்கள் விடுதலை இயக்கம். பெண்கள் விடுதலை இயக்கம் எதிர்ப்பு இயக்கம். பெண்கள் விடுதலை இயக்கம் எதிர்ப்பு இயக்கம். இந்திய தேசிய விடுதலை இயக்கம். இந்திய தேசிய விடுதலை இயக்கம். உட்டோபியன் இயக்கம். உட்டோபியன் இயக்கம். இந்தி எதிர்ப்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம். இந்தி எதிர்ப்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம். ஹரே கிருஷ்ணா இயக்கம். புரட்சிகர இயக்கம். ஹரே கிருஷ்ணா இயக்கம். புரட்சிகர இயக்கம். அடுத்த வினா, தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை. தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை. திருச்செங்கோடு. ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். சேலம் மரவள்ளி. சேலம் மரவள்ளி. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கரூர் வாகன புனைபவர். கரூர் வாகன புனைபவர். திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். சேலம் மரவள்ளி. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கரூர் வாகன புனைபவர். அடுத்த வினா,
நிதி ஆயோக் சுகாதார குறியீடு 2021 படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது. நிதி ஆயோக் சுகாதார குறியீடு 2021 படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் டேஸ் இடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ளது. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் டேஸ் நிறுவப்பட்டது. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் டேஸ் நிறுவப்பட்டது. ஆகஸ்ட் 1987. ஆகஸ்ட் 1987. முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. 1994. அடுத்த வினா, கீழ்காண்பவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காண்பவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். 1, 3 சரியானவை. 1, 3 சரியானவை. சீர்திருத்த இயக்கம் பெண்கள் விடுதலை இயக்கம். எதிர்ப்பு இயக்கம் இந்தி மறுப்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம் பெண்கள் விடுதலை இயக்கம். எதிர்ப்பு இயக்கம் இந்தி மறுப்பு இயக்கம். அடுத்த வினா, 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகள் இறப்புக்கு 15. 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000க்கு 15. அடுத்து, ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு நோக்கம். ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டின் நோக்கம், நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 2 ஸ்மார்ட் வகுப்பறைகளை மார்ச் 2023க்குள் உருவாக்குதல். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 2 ஸ்மார்ட் வகுப்பறைகளை மார்ச் 2023க்குள் உருவாக்குதல். அடுத்த வினா, தமிழக உள்துறையினால் இ-சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழக உள்துறையினால் இ-சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த. போக்குவரத்து விதிமீறல்கள் கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்த. அடுத்த வினா, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி.எம். பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி.எம். பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் சென்னை. சென்னை. அடுத்த வினா, சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர். சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? லிக்னைட் கன்னியாகுமரின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் தவறானது. சரியானதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேக்னைட் சேலம். மாலிப்டினம் கரடிக்குட்டம். இரும்புத்தாது கஜாமலை. மேக்னசைட் சேலம். மாலிப்டினம் கரடிக்குட்டம். இரும்புத்தாது கஜாமலை. அடுத்து, ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? கும்மிடிப்பூண்டி. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? கும்மிடிப்பூண்டி. அடுத்த வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் தர்மபுரி. தர்மபுரி. அடுத்த வினா, இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். அடுத்த வினா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துகள் நினைவில் இல்லா நிலையிலும் வரிசையாக்கம் செய்வது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் கற்றுக்கொண்ட உண்மைகள் மற்றும் கருத்துகள் நினைவில் இல்லா நிலையிலும் வரிசையாக்கம் செய்வது தொகுத்தல் கன்சாலிடேஷன். தொகுத்தல் கன்சாலிடேஷன். அடுத்த வினா, டேஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவது. பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல். மனநிலை மேம்பாடு சட்டம். பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுத்தல். டேஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்று தருவது. பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல். மனநல மேம்பாடு சட்டம். பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுத்தல். சகி திட்டம். சகி திட்டம். அடுத்து, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்கு வழங்கப்படுகிறது? ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்கு வழங்கப்படுகிறது? ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு. ஏழை விதவை பெண்களின் மகள்களுக்கு. அடுத்து,
கீழ்காணும் திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது? கீழ்காணும் திட்டங்களில் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது? புதுவாழ்வு திட்டம். புதுவாழ்வு திட்டம். அடுத்த வினா, தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பண்பாட்டு செயலி யாது? தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி உழவன். அடுத்து, பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். அரங்கம்னு படிச்சிருப்பேன், இது அரசாங்கம். பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது. திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி. இத்துடன் காரணம் ஆர் என்பது கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி. இத்துடன் காரணம் ஆர் என்பது கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம். அடுத்து, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் டேஸ் ஆகும். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் 3.5%. 3.5%. மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம். மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு மாநில மகளிர் ஆணையம். அடுத்த வினா, எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கின்றது? எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கின்றது? எதிர்வினை மாற்றம். அடுத்த வினா, மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் ஆகும். மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் டேஷ் ஆகும். 1, 2, 4 3 மட்டும் இல்லை. 1, 2, 4. வருமானம், கல்வி, ஆரோக்கியம். மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் வருமானம், கல்வி, ஆரோக்கியம். அடுத்த வினா, உணவு பாதுகாப்பு என்பது கீழ்காணும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. உணவு பாதுகாப்பு என்பது கீழ்காணும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. 1, 3, 4. அணுகுதல், கிடைத்தல், உறிஞ்சுதல். அடுத்த வினா, தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை. தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள். மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல அமைப்புகள். அடுத்த வினா, அனைத்திந்திய முஸ்லீம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை? அனைத்திந்திய முஸ்லீம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை? 2, 4. முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பது, மேம்படுத்துவது. முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பது, மேம்படுத்துவது. ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்தல். ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்தல். அடுத்த வினா, பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் சௌத்ரி ரஹமத் அலி. பாகிஸ்தான் அல்லது பாக்-இஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் சௌத்ரி ரஹமத் அலி. அடுத்த வினா, 1930 நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர். 1930 நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் அப்பாஸ் தயாப்ஜி. அடுத்த வினா, பின்வருவனவற்றை கால வரைமுறைப்படுத்துக. 1, 2, 4, 3. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தாதாபாய் நௌரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். அதற்கடுத்து 2வது, தாதாபாய் நௌரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
தாதாபாய் நௌரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் காமன்ஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 4வது வரணும். லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். லாஸ்ட் வந்து கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை? பின்வருவனவற்றுள் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை: மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்து, முதலாவது உலகப் போரின் போது 1914 to 1918 ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? முதலாவது உலகப் போரின் போது 1914 to 1918 ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? இந்திய சுதந்திர குழு. இந்திய சுதந்திர குழு. அடுத்த வினா, டேஸ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர். டேஸ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர்னா தண்டி யாத்திரையை. தண்டி யாத்திரையை. அடுத்த வினா, டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார்? டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. அடுத்த வினா, இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது? இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது? பகத்சிங்கின் குரலால். பகத்சிங்கின் குரலால். அடுத்த வினா, 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார்? 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் பகத்சிங் மற்றும் பட்டுகேசவர் தத்தா. பகத்சிங் மற்றும் பட்டுகேசவர் தத்தா. அடுத்த வினா, காலவரிசை ஒழுங்குபடுத்துதல் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்து 2வது சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம். லாஸ்ட்டு தான் 3வது இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஃபர்ஸ்ட்டு வைக்கம் சத்தியாகிரகம், அடுத்து சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை, அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டம். அடுத்து கிபி 1817 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா காந்தா தேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை டேஸ் இடத்தில் நிறுவினர். கிபி 1817 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய், ராதா கந்தா தேவ் மற்றும் பலர் இணைந்து மகா பாடசாலையை டேஸ் இடத்தில் நிறுவினர். கல்கத்தா. கல்கத்தா. அடுத்த வினா, கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொருத்துக. கீழ்காணும் காங்கிரஸ் மாநாடுகளை நடைபெற்ற ஆண்டுடன் பொருத்துக. கல்கத்தா மாநாடு 1886. கல்கத்தா மாநாடு 1886. அலகாபாத் மாநாடு 1888. சென்னை மாநாடு 1887. மும்பை மாநாடு 1885. கல்கத்தா மாநாடு 86, அலகாபாத் மாநாடு 88, சென்னை மாநாடு 87, மும்பை மாநாடு 85. அடுத்த வினா, தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க. 3, 4 மட்டும் தவறு. அப்போ சரியானது பார்த்துடலாம். 1, 2. பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் 1851. நிலம் வைத்திருப்போர் சமூகம் 1838. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851. நிலம் வைத்திருப்போர் சமூகம் 1838. அடுத்து கிபி 1887 ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? கிபி 1887 ஆண்டு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் தலைவர் பத்ருதீன் தியாப்ஜின். பத்ருதீன் தியாப்ஜின். அடுத்து ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா, குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் 1 வயதிற்குள் இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் 1 வயதிற்குள் இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எது வறுமை துயர் தணிப்பு திட்டங்களின் தொடர்புடையது? பின்வருவனவற்றுள் எது வறுமை துயர் தணிப்பு திட்டங்களின் தொடர்புடையது? 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே அதோட தொடர்புடையது தான். வறுமை துயர் துணிப்பு திட்டம்.
நேரு ரோஸ்கர் யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா எல்லாமே வந்து வறுமை துயர் தணிப்பு திட்டங்களோட தொடர்புடையது. என்னென்னு பார்க்கலாம். நேரு ரோஸ்கர் யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. அடுத்து, மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது? மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது? நிலை 3. அடுத்த வினா, நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் எது? நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் 1 மற்றும் ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு 25 லட்சத்தை தாண்டாது. ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு 25 லட்சத்தை தாண்டாது. அடுத்த வினா, பின்வரும் கூற்றை கவனி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியானது கூற்று வந்து 1, 2, 4, 3 மட்டும் தவறு. 1, 2, 4, 3 மட்டும் தவறு. வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மகள்வாரி முறை 1833ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மகள்வாரி முறை 1833ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. மகள்வாரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. மகள்வாரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. அடுத்த வினா, பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது? பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது? கோதுமை மற்றும் அரிசி. கோதுமை மற்றும் அரிசி. அடுத்து, கீழே காணப்படும் இனங்களில் இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களின் தொடர்புடையது எது யாவை? கீழே காணப்படும் இனங்களில் இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களின் தொடர்புடையது எது? 1, 2, 3, 4 எல்லாமே வந்து இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களுடன் தொடர்புடையது. நில உச்சவரம்பு நிர்ணயம், நில தொகுப்பு, கூட்டுப்பண்ணை, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களுடன் தொடர்புடையது. நில உச்சவரம்பு நிர்ணயம், நில தொகுப்பு, கூட்டுப்பண்ணை, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. அடுத்த வினா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது? உட்பிரிவு 264 மற்றும் 293. உட்பிரிவு 264 மற்றும் 293. 1911 to 21 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக இருந்ததற்கு எது காரணமாக இருந்தது? 1911 to 21 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக இருந்ததற்கு எது காரணமாக இருந்தது? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா, பஞ்சம். காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா, பஞ்சம். அடுத்து, பின்வரும் கூற்றை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. எதுனா 1, 4 மட்டும். இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கு நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. இது 2 மட்டும்தான் ஓகேவா? 2 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குனர் குழுவின் தலைவர் ரிசர்வ் வங்கியின் கவர்னர். ரிசர்வ் வங்கி கவர்னர். அடுத்து, நேரு மஹலனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது? நேரு மஹலனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளதுன்னா 1, 2, 3, 4 அதன் அடிப்படையில் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். சேமிப்பு விகிதம் அதிகரித்து